மையி வாங்க மையி, அப்படி போய் உட்காரலாம். இல்லையா, நான் எங்கேயும் வரதா இல்லை. உங்கள் ஆத்தா போனதுக்கப்புறம் உங்கள் அப்பங்காரன் தன்னோட ஆசைக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, சரி புள்ள குட்டிங்க இருக்குது உங்கள் பேரை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு விட்டேன். ஆனால் அது இப்போ எங்கே வந்து நிற்கிது? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனையே கடிச்ச கதையா இன்னைக்கு என் பிள்ளைங்க உங்கள் தலையில் வந்து விடிஞ்சிருக்குது. விட மாட்டேன், நான் இதை விடவே மாட்டேன். அந்த ஆள் என்ன நினச்சிக்கிட்டான்? என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், அந்த கிழவி எதுவும் கேட்க மாட்டா வைக்க மாட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? நான் என்ன அப்படி எல்லாம் இதாக போயிட்டேனா? என் உடம்புலையும் மனசுலையும் தெம்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் பிள்ளைங்களை பார்க்கணுன்ற மனசில் வைராக்கியம் இருக்குது. விட மாட்டேன், நான் சும்மாவே விட மாட்டேன் அந்த ஆளை. இத்தனை நாளாக மாமியாராக இருந்தேன், இப்போ தான் என்னை எப்படியாப்பட்டவன் அவன் பார்க்க போகிறான். ஐயோ, கிளவி போவே மாட்டா போல இருக்கே. வெளியவே தான் நின்றுக்கிட்டு இருக்கா. ஏதோ சண்டை போட்டானா அப்படியே போயிடுவான்னு தான் நானும் நினச்சேன். கடைசியில இவ போகிற மாதிரி தெரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, பயமாக வேற இருக்குது. நான் வேற கையை நீட்டி 7,50,000 வாங்கிட்டேன். இதை வச்சு இவளை வச்சு எப்படியும் ஒரு 2,50,000 லட்சம் சேர்த்து இதே கறந்துடலான்னு நம்ம ஒரு கனவு போட்டா, இவன் என்ன நம்ம கனவுல குழி தோண்டி புதைக்கணுன்னே வந்து நின்றுக்கிட்டு இருக்காளே. ஐயோ, இவளுக்கு இதை கூட்டிகிட்டு போனா அம்பிட்டு தான். அந்த கிழவனுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? இப்போ என்ன பண்ணுறது? முதல்ல என் புருஷனுக்கு போட விட்டு வர சொல்லுவோம். அந்த ஆள் இருந்தால் தான் பிரச்சனை இல்லை. அந்த ஆள் இல்லை, இந்த கிழவி வீட்டுக்குள்ளே வந்து என்ன முடிய பிடிச்சி இழுத்து அடி வெளிரோட்டினாலும் ஓட்டி போடுவா. சொல்ல முடியாது. முதல்ல அந்த போன் எங்கே கிடக்குன்னு தெரியலையே. அந்த போன் எடுத்து அந்த மனுஷனுக்கு ஒரு போன் போடுவோம். மச்சி, இந்தாயா உன் காசு. ஏயா வச்சிருக்க வேண்டியதானே? நான் வச்சிருக்கிறேனா இல்லையோ, என் வீட்டில் உள்ளவங்க இதை வச்சிருக்க விட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அசந்து படுத்ததுதான். பாக்கெட்ல இருந்து என்ன இருக்கு ஏது பண்ணி எங்க அம்மா தொலைவே எடுத்துருச்சுடா. இது என்ன நமக்கு தானே அப்படின்னு எடுத்து செலவு பண்ணி இருக்கும். அப்புறம் நான் இது உன்னோட காசுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து செலவு பண்ணா பண்ணிட்டு போட்டோம், அப்புறமேட்டுக்கு நீ கொடுக்க வேண்டியதானே? ஆமா, 2 தண்டத்துக்குனே செலவு பண்ணுங்கடா. ஏன்டா நீ வேற? அதுங்க கையில இருந்துச்சு, சாயங்காலம் போயிட்டு வரதுக்குள்ள அதுக்கு செலவு பண்ண, இதுக்கு செலவு பண்ண, அதுக்கு செலவாயிருச்சு, இதுக்கு செலவாயிருச்சுன்னு 2 பேரும் கதைக்கு மேல கதையா சொல்லுவாங்க. 2 பேரும் கடன் நடத்துறாங்க. எப்படி வருமானம் ஒண்ணு வரும், ஆனா காசே இல்ல காசே இல்ல காசே இல்லன்னு 2 மங்களப்பட்டு தான் பாடிக்கிட்டு இருக்குங்க. அதனாலதான் வீட்டுல 10 ரூபா கூட வைக்காம எல்லாத்தையும் நான் சேஃப்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருக்கு. இந்தா புடி, இல்லைன்னா அல்ல அவசரத்தை கூட நான் எங்கிட்ட போய் யாட்ட கையேந்த முடியும். சரிடா. சரி, நேற்று வீட்டுக்கு போறேன்னு சொன்னியே, என்ன ஆச்சு? ராணி கிட்ட எதுவும் கேட்டியா? என்ன சொன்னுச்சு? அவன் என்னடா சொல்லுவா? அவ பாவண்டா, வாயில்லாத புள்ள பூச்சி. என்னதான் பண்ணுவா அவளும்? எம்பிட்டு கஷ்டத்தையும் மனசுல அடக்கி வச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காடா. எனக்கு அவளை நினைச்சா ரொம்ப சங்கட்டமா இருக்குடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவளுக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லை. சரி, நம்ம வீட்லயாவது நம்ம அம்மா கிட்ட சொல்லி ராணியை வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொன்னா அந்த வாயாடி இங்க வந்து நான் அதுக்கு இடம் கொடுக்கலன்னு சொல்லி என்னை பத்தி 1க்கு 2க்கா போட்டு கொடுத்துட்டு போயிருச்சுடா. அதனால அம்மா சரியான கோவத்துல இருந்துச்சு. இதுல வேற நான் வந்து பொண்ணு கேளுங்கம்மான்னு சொன்னதுதான் சரியான கோவத்துல வாய்க்கு வந்தபடி பேசி பிடிச்சடா. என்னடா சொல்ற? டேய், சின்ன வயசுல இருந்து நீ ஆசைப்பட்டது என்னடா? இல்லாம நான் கேள்விப்பட்டேன், அந்த ஆளுக்கு தாத்தா வயசு ஆகுதாமால, 50 வயசாமா. 50 வயசா? என்னடா சொல்ற? ராணி என்கிட்ட 45 வயசுன்னு தான் சொன்னுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க அப்பாங்காரங்கிட்ட கேட்டேன், என்னையா இப்படியெல்லாம் மாப்பிள்ளை வீடு வந்துட்டு போனாங்க என்னையா அப்படின்னு கேட்டேன். நான் அப்புறம் தான் அந்த ஆளு சொன்னது, அந்த ஆளு நல்ல பணக்கார ஆளு, 50 வயசு ஆகுது, பையன்லாம் வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆயிட்டாங்க, அந்த ஆளுக்கு இப்போ துணைக்கு ஆள் வேணுன்றதுக்காக தான் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னாரு. ஏய், என்னடா நான் ஏதோ என்னவோ நினைச்சு நீ என்னடா இப்படி சொல்ற? ஆமாண்டா, நான் தான் கேட்டேன். யோ, அப்படி எதுவும் ஆசையா இருந்துச்சுன்னா வயசான பாட்டியை பற்றி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, அது என்ன வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், அந்த ஆள் சொன்னானாம்மா, வயசான பாட்டியை கல்யாணம் பண்ணால் அது படுத்த பிடிக்க ஆயிடும், அப்புறம் அதுக்கு நம்ம புழுக்க வேலை பார்க்குற மாதிரி ஆயிடும். அதனால் சின்ன பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணால் நமக்கு அது பணியோட செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பிள்ளைய கல்யாணம் பண்ணால் கேட்கறதுக்கு நாதி இருக்காது. அதனால் நம்ம என்ன வேணால் பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் இப்போ இந்த கல்யாணம் அப்படின்னு அந்த ஆள் சொன்னார். அதான் உனக்கு தெரியுமோ என்னமோ தெரியலேன்ட்டு தான் சொல்லுவோன்னு வந்தேன். இதை ஒரு கிழமை விட மாட்டேன்டா, ஒரு கிழமை விட மாட்டேன். நீ என்னடா விடுறது? அதுவும் இல்லாமல் காசு ஏதோ கை மாறி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? என்னடா காசு? டேய் மவனே,
நான்லாம் இந்த ஊருக்குள்ள இல்லாம இருக்கலாம், ஆனா வெளியில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஊருக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த நியூஸ் வந்துச்சு. ஏதோ ஒரு 5 லட்சம் பக்கம் கைமாத்தாயிருக்கு ராணியை கட்டி கொடுக்கறதுக்குன்னு கேள்விப்பட்டேன். இது உண்மையா பொய்யான்னு தெரியல. எதுக்கும் நீ கேட்டு பாரு என்ன ஏதுன்னு. ஆனா இப்படி எது இருந்துச்சுன்னா அடிமை பொழப்பு தான்டா. ஏண்டா ஏற்கனவே அவ பிறந்த வீட்லயே அம்புட்டு கஷ்டப்பட்டு அடிமை மாதிரி ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கா. இதுல மேற்கொண்டு கல்யாணம் பண்ணி அவ போய் அடிமையா வாழணுமா? அதுக்கு நான் விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போயாவது நான் என் ராணியை வாழ வைப்பேனே தவிர அவளை இப்படி ஒரு ஆளுக்கு கட்டி வைக்க மாட்டேன்டா. அப்படி எது நடந்துச்சு நான் மனுஷியா இருக்க மாட்டேன். என்னங்கடா என்ன இவனுக்கு அங்க நடக்கிறதெல்லாம் தூது சொல்றதே நீதானா? நீ எல்லாம் மனுஷனாடா? உன்னையெல்லாம் என் பையன் மாதிரி தான் நினைச்சேன். என்னடா உண்ட வீட்டுக்கே துரோகம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மழை இறப்பினாலும் மச்சாந்தேவி வேணும், கஷ்ட காலத்துல அவனுக்கு ஒரு உறுதுணை வேணும்னு நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? நண்பனா மாமாவாடா நீ? அம்மா என்னம்மா வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவன் என் நண்பமா, இந்த மாதிரி வார்த்தையில பேசாதீங்கம்மா. அரைஞ்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். என்ன நண்பன்? என்னடா நண்பன்? இப்படியா நினைப்பாங்க? மனுஷனாடா நீ எல்லாம்? அவங்க வீட்டுல அவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க வைக்கிறாங்க, அதை தடுத்து நிறுத்தணும் நீங்க நினைச்சீங்க. 2 பேரும் உண்டல ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டேன். ஆத்தாடி, இந்த அம்மா எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. ஏமா இப்படி யோசிக்கிறீங்க? ராணி உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா? சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சா. அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சா நல்லா இருப்பாமா, இங்க உங்களையும் நல்லா பாத்துப்பாமா. எனக்கு எந்த ஒரு வெங்காயமும் வேண்டாம். நான் சொல்ற பண்ணதான் நீ கட்டணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பார்த்த அம்பிட்டுதான் சொல்லிட்டேன். அப்படி இல்லையா உன்னைய வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறேன், அங்க போ. இங்க இருக்கிறதுக்கு ஒன்னால முடியாதுண்ணா. இதுக்கு மேல நான் எதுவும் பண்ண முடியாது. என்ன மச்சான் புரிஞ்சுக்காம பேசிட்டு போகுது இந்த அம்மா. டேய், இவங்க அம்மா பேசுறத பார்த்தா ராணியை நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் நிம்மதியா வாழ விட மாட்டாங்கடா. அதுவும் இல்லாம அவங்களும் கட்டி கொடுக்குற மாதிரி தெரியல, இவங்களும் கட்ட விட மாட்டாங்க. இப்ப என்னடா பண்ண போற? ஏண்டா இத்தனை நாள் இந்த குடும்பத்துக்காக உழைச்சு, ஆனா இந்த குடும்பத்தில் உள்ளவங்க என் சந்தோஷம் துளி கூட முக்கியம்னு அவங்க யோசிக்கல. இதுக்கு மேலே நான் விட்டேனா எதுவுமே நடக்காதுடா. நான் என்ன முடிவு பண்ணணுமோ அதை நானே பண்ணிக்கிறேன்டா. என்னடா பண்ண போற? ராணியை கூட்டிட்டு இன்னைக்கு ராத்திரி ஊரை விட்டு போலான்னு இருக்கேன்டா. ஏய், ராணி வராதுடா. அவ வருவாடா, அவ வருவா, எனக்காக வருவா. பைத்தியம் மாதிரி பேசாத. இல்லடா மச்சான், அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அதுவும் இல்லாம அவ பேர்ல இந்த காசு மாறி இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, அவளையும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா. அவ எனக்காக வருவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ராத்திரியா நாங்க போறதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணு, அது போதும். எங்க உங்க மாமியார் இங்க வந்து நின்றுக்கிட்டு பெரிய பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல எங்க இருந்தாலும் சரி கிளம்பி வீட்டுக்கு வாங்க. எனக்கே பயமா இருக்குங்க வெளியே போறதுக்கு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க என்ன பண்றாங்க? அவங்க பேத்திக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ல, அது அவங்களுக்கு பிடிக்கலையா, விருப்பம் இல்லையா. அவங்க சொல்கிற இடத்துல தான் அவங்க பேத்தியை கட்டி கொடுக்கணுமா. இப்படி 2ஆம் தரமெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், அப்படி இப்படின்னு ஒரே சண்டைங்க. இதுலேயும் வேற உன் பிள்ளையா இருந்தால் நீ கட்டி கொடுப்பியா, என் பிள்ளைன்னா உனக்கு என்ன இடத்தாலமா, அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரே சண்டைங்க. இன்னைக்கு ஊரே சிரி நாடே சிரின்னு எல்லாரும் பார்த்து சிரித்து கை கொட்டுற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்கங்க. வெளியே வாசலில் தான் உட்காந்துருக்கா. எனக்கு பயமாக இருக்குது. முதல்ல நீங்கள் எங்கே இருந்தாலும் கிளம்பி வாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். கை நீட்டி 5 லட்ச ரூபா வாங்கிட்டோம் வேற. அதுவும் இல்லாமல் நம்ம பிள்ளைக்கெல்லாம் நகை செய்யணும் வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது இன்னும் சேர்த்துக்கிட்டு சண்டை வருவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஆள் வேற 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கான். அந்த காசை மட்டும் நம்ம திருப்பி இந்த மாதிரி பொண்ணு கொடுக்கலன்னு தெரிஞ்சதுன்னு வைங்க, நம்மளை உண்டுலன்னு ஆக்கிவிடுவாங்க. காசு போகுதோ இல்லையோ நம்மளை கிழிச்சு கேப்ப நட்டு போடுவாங்க. முதல்ல கிளம்பி ஒடியாங்க. இந்த உடனே வரேன். நீ அதுக்கிட்ட முன்னாடியே ராணி கிட்ட பேசி மனசை மாத்திக்க. இல்லைன்னா நம்ம தான் வழுக்க டைம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு அதை நினைச்சுக்குவாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்ணுவ? என்ன எப்படி சம்மதிக்க வச்ச? அந்த மாதிரி சம்மதிக்க வை. சரிங்க. என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? இல்ல இத்தனை நாள் உங்களை புரிஞ்சிக்காம நான் பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேனே, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்குது. வருத்தம் எல்லாம் படணும். நீ என்ன சிரிக்கிற? இல்ல எனக்கு கிடைச்ச மாதிரி புருஷன் வேற யாருக்காவது கிடைப்பாங்களா? கட்டின பொண்டாட்டி இப்படி உட்கார வச்சுக்கிட்டு சோறை வைக்கிறதும் குழம்பு வைக்கிறதும் பொரியலுக்கு காய் நறுக்கிறதும். வேலை பார்த்தாலா இல்லைன்னு தெரியலையே, வேகமா ஓடி வந்தேன். என்ன இவன் சமைச்சுக்கிட்டு இருக்கான், அவ கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறா. என்ன நடக்குது இந்த வீட்டுல? இது என்ன சாதாரணம்? இனி தினந்தோறும் நீ உக்காந்துருப்பியா, நான் எல்லா வேலையும் பாப்பனாமா. ஐயோ உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்பிட்டுத்தேன். எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன? நான்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அத்தைக்கு இப்படியா நீங்க வேலை செஞ்சு கொடுத்தீங்க? எங்க அம்மாலாம் என்னை ஒரு வேலையும் செய்ய விடாது, எல்லா வேலையும் அதுவே செய்யும்.
ஆனா என்ன பண்றது, கட்டின பொண்டாட்டியே இப்படி அடுப்படியில உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அதுதான் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாண்டா, செய்வடா செய்வ. விளக்க மாத்த எடுத்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இழுத்தேன்னு வையி, நல்லா செய்வ. ஐயோ, நம்ம ஆத்தா மகமாயி எப்போ வந்துச்சுன்னு தெரியலையே. ஏண்டா, எத்தனை நாள் உன்னைய உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்கும்போது ஒரு கஞ்சி வச்சு குடுறா. கஞ்சியை விடு, ஒரு சுடுதண்ணி வச்சு குடுறானா கூட அடுப்படியில வந்து செய்யறதுக்கு உனக்கு அம்மா வலி வலிக்கும். இன்னைக்கு உன் பொண்டாட்டிய மேல உட்கார வச்சுக்கிட்டு, அதுவும் கால் மேல கால் போட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீ ஒவ்வொரு வேலையும் பாக்குற. இல்லம்மா, அது என்ன இல்லம்மா நொல்லம்மா? எத்தனை நாள் உன்ட்ட நான் கேட்டிருப்பேன். படுத்த படுக்கையில உனக்கு சோறு கொண்டு வந்து கொடுக்கணும், தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும், டீ வந்து கொடுக்கணும். ஏன் மோந்து கூட சமையக்கட்டுல போய் தண்ணி மோந்து குடிக்க மாட்டேன். அப்படியாப்பட்டவன் நீ இன்னைக்கு பொண்டாட்டிய உட்கார வச்சுட்டு நீ செய்யற. இதுலயும் வேற என்ன என்ன சொன்ன? இல்லம்மா, புதுசா கல்யாணம் இருக்கு, பாவம் அடுப்படியில வேலை செய்ய கஷ்டப்படுவா. ஏன்பா உனக்கு கல்யாணம் என்ன நேத்து தான் நினைச்சா? அவ வந்து 1 வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் ஒரு புள்ள பூச்சி கூட இல்லைன்னு பாக்குறவங்க எல்லாம் என்னை கேவலமா பேசுறாங்க. அதெல்லாம் நான் வந்து என்ன வீட்டுல சொல்லிக்கிட்டா இருக்கேன். ஏதோ சொந்த காரியம் அண்ணன் புள்ளன்றனால தான் சரி அமைதியா போனேன். நீ அவளை உட்கார வச்சுக்கிட்டு வேலை பார்ப்ப. ஏன் உனக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதா? இப்போ எதுக்குமா நீ அமுதாவை குறை சொல்ற? நான் தான் செஞ்சேன். பாரு, இறுக்கி போடுவேன். விளக்க மாத்த எடுத்துட்டு வந்து சொல்லிவிட்டேன். ஒழுங்கு வரையுது அங்கிட்டு போயிரு. மற்ற நாளில் சமையக்கட்டில் ஒரு டீ வச்சு கொடுறானா? ஆம்பளைங்கெல்லாம் போய் சமையக்கட்டில் வேலை பார்ப்பாங்களா? பொண்ணுங்க செய்கிற வேலையெல்லாம் ஆம்பளைங்க செய்வாங்களான்னு இப்போ மட்டும் செய்யலாமா? உங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம், எங்களுக்கெல்லாம் ஒரு நியாயமா? போடாங்கிட்டு. என்னம்மா காலையிலே கொதிச்சு போய் வந்து இருக்க? சில்லுன்னு கூலா ஒரு மோர் அடிச்சு தரட்டுமா? என் வாயில நல்லா வந்துடும். போடா முதல்ல வெளியே. நல்லா இருக்குடி அம்மா உன் கூத்து. இதான் உங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாங்களா? வேலை பார்க்கறதுக்கு என்ன அம்பிட்டு வலி வலிக்குதோ? நானும் செய்கிறேன்னு அவர் தான் நானே செஞ்சுக்கிறேன் நீ போனாரு. அவன் ஆம்பளை பையன் உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்கறான், நீ நல்லா கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க. நல்லா இருக்குது, வேலையை பாரு. ஐயா, கொஞ்சினா ஓவரா கொஞ்சிறாங்கப்பா, மிஞ்சினா ஓவரா மிஞ்சிறாங்கப்பா. இவங்க பேச்செல்லாம் தண்ணியில் எழுதுன எழுத்தாத்தான் இருக்கு. நான் என் பொண்டாட்டியெல்லாம் அப்படி பார்க்க மாட்டேன், இப்படி பார்க்க மாட்டேன்னு நாம்பள வேலை வாங்கம்மா அவனும் அப்படி இப்படின்றானுங்க. ஏம்மா நீ உக்காந்துரு, இனிமே என் பொண்டாட்டி தான் வேலை பார்க்கணும் வைக்கணும். நாங்கள் இன்னைக்கு பொண்டாட்டியை உட்கார வச்சுக்கிட்டு இவங்க வேலை பார்க்குறானுங்க. என்னங்கடா உங்க நியாயம்? என்னங்க சித்தி, ஏன் கூப்பிட்டீங்க? எம்மாடி இந்தாம்மா, பாட்டிக்கு 20,000 காசு கொடுக்கணும்னு சொன்னல, அதான் உங்க அப்பா கொடுத்துட்டு போனாரு. அந்த காசை எடுத்து வச்சிருக்கேன், இந்த பாட்டிகிட்ட கொடுத்துரு. சித்தி நிஜமாவா? ஆமாண்டா, நீ வேற இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நான் வேலைக்கு போய் அவங்கள பாக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இதை கூட செய்யலன்னா அப்புறம் நான் எதுக்கு சித்தின்னு இருக்கிறேன்? சித்தினா யாரு? இன்னொரு அம்மா தானே. என் பிள்ளை இப்படி அடுத்த இடத்துல போய் வேலை பார்க்குறேன்னு சொல்லும்போது எனக்கு நெஞ்சே பதறுது. அதனாலதான் உனக்காக இதை எடுத்து வச்சிருக்கேன். இந்த குடிமா. சித்தி, இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சித்தி. இப்பயும் கூட இந்த சித்தியோட மான மரியாதையை காப்பாற்றணும், பாட்டியோட மான மரியாதையை காப்பாற்றணும்னு இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்ட. அந்த காரணத்துக்காக தான் நான் இம்புட்டியும் செஞ்சிருக்கேன். இல்லைன்னு வையே, நான் இதெல்லாம் செய்ய முடியுமா சொல்லு பார்ப்போம். எங்கள் அப்பா எம்பிட்டு கஷ்டப்படுறாரு, நம்ம எல்லாத்தையும் வீட்டில் உட்கார வச்சு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். அப்படி இருந்து இந்த கடனை கட்டுறேன்னா நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான், நானும் உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை தான். புரியுதா? சரிங்க சித்தி, நான் இந்த உதவியை என்னைக்கும் மண்ணியை மறக்க மாட்டேன். என்னோட ஃபேவரட் இது. எப்படி நீ ஆர்டர் பண்ண? செல்லக்குட்டி, உனக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கணும்னு அப்படியே அக்கு வேற ஆணி வேற எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அப்படின்னும் போது இதை கூடவா உனக்கு நான் செய்யாம இருப்பேன்? ஹே சூப்பர்ப்பா. இதுக்கு ஓகே சொல்லிட்டேன், இன்னொன்னு நான் சொல்லுவேன், அதுக்கும் நீ ஓகே சொல்லணும். என்னது? நீ எனக்கு ஊட்ட, நான் உனக்கு ஊட்ட, எப்படி இருக்கும்? என்னங்கடா கன்றாவி, எங்கிட்ட போனாலும் நமக்குனே வருவாங்க போல இருக்கு. அதுக்கு என்ன கையா இல்லை? இங்கிட்ட இருந்து அங்கே தான் நீட்டிக்கிட்டு திங்கணுமா? ஏன் அவங்க தான் அவங்களுக்கு திங்க தெரியாதா? என்ன கொடுமடா இதெல்லாம். ஜெய் இதுங்க பண்ணுற அட்டகாசம் பெரும் அட்டகாசமாக இருக்க வேண்டியது. நம்மளும் தான் இருந்தோம் கல்யாணம் ஆகி அத்தனை வருஷம், ஒரு நாள் கூட என் பொண்டாட்டிக்கு நான் அப்படி ஊட்டினது கிடையாது, அவளும் எனக்கு ஊட்டினது கிடையாது. ஆனால் இதுங்கெல்லாம் எப்படி தான் இப்படி இருக்குதுங்க?
இதுங்களுக்கெல்லாம் நிஜமா கல்யாணம் ஆயிருக்குமா ஆயிருக்காதானே தெரியலையே. உன் கைப்பட்டதுனாலயே என்னவோ தெரியல, இந்த ஐஸ்கிரீமு சும்மா தித்திப்பா இனிக்குது. அட பாவிகளா, புழுகிறதுக்கும் ஒரு அளவு வேண்டாமா? இது அந்த புழுகு ஆகாச புழுகால இருக்குது. ஐஸ்கிரீம் என்னைக்குடா பாவக்க மாதிரி கசந்து இருக்குது, அது என்னைக்கு இனிப்பா தானே இருந்திருக்கு. இவன் என்னமோ புதுசா இன்னைக்குதான் ஐஸ்கிரீமே பார்த்தவன் மாதிரி இனிப்பா தித்திக்குதான். ஐயோ ஐயோ. அப்படியா? என் கைப்பட்டோனி இனிக்குதான். என்னடா வயசு இது? ரோட்டு மேல ஜல்லிக்கல மாதிரி கர 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 கரன்னு. இந்த 2 முகரக்கட்டைங்களும் அன்னைக்கு நம்ம வண்டியில பார்த்தோமே அதுங்க மாதிரியே இருக்குது. ஆனா ஆமா, அதுங்களே தான் நமக்குனே வருதுங்களே, எங்கிட்ட போனாலும் வருதுங்க இதுங்க 2ம். ஐயோ ஆண்டவனே. அப்பாடா, இந்த மனுஷன் வந்துட்டது. ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வர வேண்டியதானே? வாங்க ஐயா, வாங்க. பெரிய மனுஷரே, அதான் இன்ன வரைக்கும் காத்துனேன் நானு. இந்த ஆளு என்ன பேச போறான்னு தெரியலையே. என்ன எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். வெளியே 4 பேர் பார்க்கும்போது என்னக்க போய் பேச வேண்டியது இருக்கு? ஓ, நான் பேசுறத 4 பேர் கேட்டாங்கன்னா உங்களுக்கு அசிங்கம்னு தெரியுது. ஆனா உங்க வீட்டு பொண்ணு, என் மகளோட பொண்ணு, அவ வாழ்க்கை அழிஞ்சு போனா ஊர்ல யாரும் உங்களை எதுவும் பேச மாட்டாங்க. எப்படிங்க இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இங்க பாருங்கம்மா, என்னதான் இருந்தாலும் இந்த ஊர்ல அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க, சொல்லிட்டேன். அவர் ஏதாவது பேசுனீங்க அப்புறம் அம்பிட்டுட்டேன். வாடி வா, என் வீட்டுக்கு வந்த வழக்கமாத்து கட்ட. இத்தனை நாளா நீ பண்ணினது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்துறதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா? வாயை திறந்தேன்னு வையி, அப்புறம் அம்பிட்டு தான் நீ இந்த வீட்லயே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்ன இவங்க இங்க வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? என்னடா சொல்லி தொலைஞ்ச வீட்டுக்கு போய்? அவங்கிட்ட என்னங்க பேச்சு? என்கிட்ட பேசுங்க. நீங்க இவளை கல்யாணம் பண்ணும்போது என்னங்க சொன்னீங்க? என்ன சொல்லி என்கிட்ட கல்யாணம் பண்ணீங்க? உங்க மாவ இறந்து போயிட்டா இந்த 2 பிள்ளைங்களும் என்னால் பார்த்துக்க முடியாது. ஒரு பொண்ணு இருந்து பார்த்துக்கிட்டா ஒரு குடும்பமா இருக்கும். நானும் வேலை வெட்டிக்கு போயிடுவேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தானே நீங்கள் செஞ்சீங்க. சொல்லி தானே இவளை கல்யாணம் பண்ணுவீங்க. அதான் நீங்கள் பிள்ளைய பார்த்துக்கிற லட்சணமா? சொல்லுங்க பார்ப்போம். 2 பிள்ளைங்களையும் உங்கள் தலையில் சுமையை ஏற்றக்கூடாதுன்னு தானே நான் ஒன்று கூட்டிக்கிட்டு போனேன். ஒன்று இங்கே வச்சிருந்து பார்த்துக்கிறீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு சுமையாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. நானே கூட்டிகிட்டு போய் ஏதாவது பண்ணியிருப்பேன்ல. அதை விட்டுவிட்டு 2ஆம் தரமாக என் பேத்தியை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, நீங்களாம் மனுஷனா? சொல்லுங்க பார்ப்போம். என் புள்ள இருந்திருந்தா இப்படி அவள் விட்டுருப்பாளா? இல்லை நீங்கள் ஒன்று பெற்று வச்சிருக்கீங்களே, அது மூலியமா அப்படி ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா நீங்கள் விட்டுருவீங்களா? சொல்லுங்க. இங்க பாருங்க, அது என் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பெத்த தகப்பனா எனக்கு தெரியும். ஆமா ஆமா, உங்களுக்கு நல்லா தெரியுமே. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்களோ? என்ன வெளியே ஒரே சத்தமா கிடக்குது? அம்மாயி, என்ன அம்மாயி, என்னாச்சு? ஏன் அப்பாட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏண்டி, இவன் அத்தனை தடவை சொல்லி இருக்கான் இந்த கல்யாணம் வேணாங்கான்னு. நீ என்ன தைரியம் இருந்துச்சுன்னா இதுக்கு சம்மதம் சொல்லியிருப்ப? உனக்கு என்ன கை கால் இல்லையா? இல்லை மொடமா எதுவும் இருக்கியா? 2ஆம் தரமா போறேன்றதுக்கு? இங்க பாரு, இதுக்கெல்லாம் நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். அம்மாயி, உங்களுக்கு கஷ்டம் இருக்குல்ல அம்மாயி? 20,000 ரூபாய் அம்மா கொடுத்துருக்காங்க, கடன் அடைங்க. அதுவும் இல்லாமல் தம்பியையும் உங்களையும் அம்மா நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக தான் சித்தி நான் சம்மதிச்சிருக்கேன். புரிஞ்சுக்கோங்க அம்மாயி, ப்ளீஸ் அம்மாயி. நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என் வாழ்க்கையை பற்றி யோசிக்கலை, புரிஞ்சுக்கோங்க. அடியே முட்டா சிரிக்கி, 20,000 ரூபாய் காசுக்கோசரம் நீ அடிமாடா போடுறேன்னு சொல்றியா? இதுக்கு ஒரு காலமும் நான் சம்மதிக்க மாட்டேன். 20,000 20,000, 1 லட்சம் கூட நாங்கள் சம்பாதிப்போம். சம்பாதிக்க முடியாமல் ஒன்றும் இல்லை, உடம்பு முடியலன்ற காரணத்துக்காக தான் வீட்டில் இருந்தேன். அதுக்குன்னு இப்படி ஒரு நிலைமைக்கு நான் தள்ளுற அளவுக்கு நான் கேவலமானவ கிடையாது. இந்த கல்யாணம் வேணாம், ஒரு கன்றாவையும் வேணாம். இந்த காசை வச்சுட்டு நம்ம என்ன நாக்கு வலிப்போமா? எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம், அதை தவிர வேற எதுவும் முக்கியம் கிடையாது. நீ வா, நம்ம வீட்டுக்கு போவோம். காசு இவங்க காசை இவங்களே வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணட்டும். இங்க பாருங்க, அப்படியெல்லாம் விட முடியாது எங்க பிள்ளைய. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை இருக்காது பாத்துக்க. யாரு பிள்ளைய யாரடி கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்ற? தொலைச்சு கட்டி போடுவேன்னு சொல்லிட்டேன். சும்மா இருக்கீங்க, கை நீட்டி காசு வாங்கியிருக்கோம்ல, பிள்ளைய இருக்க வைங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு அம்புட்டு தான் மரியாதை. என் பிள்ளை என் வீட்டுல தான் இருப்பா. வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க அம்புட்டு தான். நானே அப்புறம் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி ஆயிரும். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்புங்க. மான மரியாதையை வாங்கிட்டு இருக்காம. யோ, நீ வேணா பொண்டாட்டி தாசனா இரியா. நான் ஒன்னும் அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது.
சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அப்புறம் திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா போயிருங்க, இல்லைன்னா உங்களுக்கு நல்லது இல்லை சொல்லிட்டேன். என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவன்னு கேக்குறேன். வயசுல மூத்த ஆளு, பொண்டாட்டியோட அம்மான்றதுக்காக தான் பொறுமையா போனேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுவீங்க, அப்புறம்